ஓகே. இவன் யாருக்கு நீ ஓட்டு போடுவ? உதயசூரியனா? யாருக்கு நீ முன்னாடி ஓட்டி போட்டுருங்க? கருணாநிதி மனத்தை வந்து. சரி, எத்தனை வருஷமா நீ அப்பா யாருக்கு ஓட்டு போடும்? அருவாள் சுத்தி கம்யூனிஸ்ட். அப்பா கம்யூனிஸ்ட். ஓ சரி சரி. உங்க அப்பா யாருக்கு ஓட்டு போடும்? எங்க அப்பா ஓட்டு போட யாரும் இல்ல. இல்ல இதுதான் தெரியணும்ல, இருந்தாலும் கம்யூனிஸ்ட் தானா? அப்பா எத்தனை நாள் போய் ஜெயில இருக்கு? அப்பா எல்லாம் ஜெயில. அப்பா நெசவுத்துள்ளால பிடிச்சு போனாங்களா? எல்லாருமே போனோம். எத்தனை நாள் இருந்தீங்க? ஒரு நாள் தான். எந்த போட்டு எந்த ஜெயில? ஜெயில இல்லடா. சரி, ஜெயில இல்ல. சின்ன பிள்ளைதான் உங்களெல்லாம் கூட்டிட்டு போனோம். நானும் வந்துருக்கணும். ஆமா. அப்படியா? ஜெயிலுக்கா? ஆமா. சரி சரி. நீ சின்ன பிள்ளை கை இடுப்புல இருக்க. அண்ணன் அக்கா எல்லாரும் கூட்டிட்டு போனோம். குடும்பத்தோட ஜெயிலுக்கு கூட்டு போயாச்சு. கூட்டிட்டு போயிட்டோம். சரி. அப்ப நாங்க என்ன சர்ச்சையில மோள வச்சுட்டோம். வெளியே விடல. யார? அந்த அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள. ஆமா. சரி. ரூம்ப விட்டு வெளியே தர உள்ளே மோளம் சொல்லி விட்டுட்டோம். சரி. அந்த ஆக்கில விட்டுட்டாங்க. அந்த அன்னைக்கோட சரி. அன்னைக்கு ஒரு நாள் போட்டு தட்டாங்க. சரி சரி சரி. மாமா எப்படி? மாமா கம்யூனிஸ்ட் தானா? அவன் சுத்தி. சரி சரி சரி. எப்படி நான் எலெக்ஷன் நின்றுச்சோ? இந்த மொக்கப்பல அடிப்பேன். அப்படியா? இந்த சுருட்டு மாதிரி குழாய் மாதிரி இருக்குங்களா? ஆமா. மைக்ல பேசுறதா? ஊர்ல ஓட்டு கேக்குறதுக்கு. ஓட்டு கேட்கறதுக்கு மித்த கூட்டம் பேசுவேன். இடத்துல கூட்டம் வாங்க அப்படின்னு சொல்லி பிரவசிங்கம் பண்ணுவேன். அப்ப நீனா இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு எத்தனை வருஷம் இருக்கும் நீ ஜெயிலுக்கு போகும்போது? நான் பிறந்துட்டேனா? அப்ப நீ கைப்பிள்ளைன்னு சொல்லுங்க. ஒரு 45 46 வயசு 45 வருஷம் இருக்கும். சரி சரி. அக்கா அண்ணன் எல்லாரும் வந்துருக்காங்களா? ஆமா, எல்லாரும் குடும்பத்தோட கூட்டு போயிட்டு எங்க வச்சு போராட்டம் பண்ணீங்க? தலாட்டுல வச்சு போராட்டம் பண்ணீங்க. சரி சரி. தலாட்டுல எங்கன்னா பஞ்சாயத்து போர்டுல பஞ்சாயத்து போர்டுக்கு. ஆமா, அதுதான். அப்படியா? சரி. அது உள்ளது எல்லாம் அடைச்சிட்டாங்க. எல்லாம் உள்ளது ஒரே வண்டி தூக்கி போயிட்டாங்க. மதுரைக்கு விட்டு போனாங்க. இல்ல மதுரை எங்கேயும் போகல. இந்த தலாட்டுல பஞ்சாயத்து போர்டுக்குறா. ஆமா, அதுலதான் அங்கதான் எல்லாம் கூட்டம். அப்ப கம்யூனிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா? ஆமா. இப்ப கம்யூனிஸ்ட் போச்சு. வேற எப்படி அப்பா டிஎம்கே மாறிச்சு? உருளைக்கு போட்டாரு. உருளைன்னா அந்த ரோடு உருளை, அந்த உருளைக்கு போட்டாரு. பிறகு அதனால அந்த கட்சியில சேர போயிட்டேன். அந்த கட்சிக்காரங்க கூட்டிட்டு போனது. நீ கட்சியில் சேர்ந்துட்டிய? அப்ப சமரம் இருக்காருல்ல, சமரன் இந்த உலகநாதன் சேத்தூர் பஞ்சாயத்து பிரசிடண்ட். ஆமா. கம்யூனிஸ்ட் பஞ்சாயத்து பிரசிடண்ட் செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளை அவரு பெரிய ஆளு இல்ல. செல்லப்பிள்ளை இருக்காரா? இல்ல, இறந்துட்டாரான்னு தெரியல. இறந்துருப்பாரு. இப்பதான் ஜம்சரகிரி கூட வீடியோ சொன்னாரு. செல்லப்பிள்ளைன்னு அவ்வளவு பெரிய ஆளு இறந்தாரு. அவரு சம்சரகிரிக்கே ரோல் மாடலா அவரு செல்லப்பிள்ளை. சரி சரி சரி. மதுரைக்கு போயிட்டு அப்படியே வந்து திருச்செந்தூர் போயிட்டு தூத்துக்குடி போயிட்டு அப்படியே கொல்லம், கொச்சி, எறணாகுளம், திருவனந்தபுரம் கட்சி ஹவுஸ்ல போயிருக்கோம். மேல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. ஆமா, கட்சி ஹவுஸ்ல திருவனந்தபுரத்துல. திருவனந்தபுரம் ஏகேஜி சென்டர்ல. ஆமா. அப்பவே இருந்திருக்கியா? திருவனந்தபுரத்துக்கு அப்பவே கட்சியில கூட்டு வந்துருக்காங்க. ட்ரெயின் இது ஏறப்படா போகுதுல்ல, அந்த ஏறப்படாத பார்க்க போகணும். பிறப்பிட்டு போனோம். திருப்பி வரவே எல்லாம் போய் மேல போயிடுச்சு. ஒன்னேதான் தொற்று கட்டி படுத்து கட்சி ஆகுதுல. கட்சி ஆஃபீஸ்ல இன்னி தொட்டுல கட்டி படுக்கப்பட்டிருக்கா? ஆமா. கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்ல. ஆமா. இப்பெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி போச்சு. இப்ப நம்ம ஊர்ல போச்சு. அப்போ செல்லப்பிள்ளை வைக்கிறவர்ல அப்பா கூட இருந்த ஆளு. ஆமா. செல்லப்பிள்ளை உலகம் சேர்த்து பஞ்சாயத்துல சமரன் நிறைய ஆளு. மேற்படிக்கிற ஆயிரத்தி போனேன். இத்தனை பேரும் சேர்ந்து பாண்டிய பொம்பளையும் நாங்க எல்லாரும் ஒரு வண்டி
சாப்பாடுலாம் அன்னைக்கு என்ன கொடுத்தாங்க? சாப்பாடு கட்சியாவுல மேல மாடியில பொங்குனாங்க. மாடியில பொங்குனாங்க. சமையல் வச்சு 45 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு அப்பா டிஎம்கேக்கு கருணாநிதி. அதான் ரெண்டு ரெட்டலைக்கு தான் போடுவேன். நீ ரெட்டலை தான் போடுவா. அப்பா ஆனா உதயசூரியன் போடுமா? ஆமா. அப்பா உதயசூரியன், நீ ரெட்டலை. சரி சரி சரி. அக்கா யாருக்கு போடுவா தெரியாதானே? எங்க எல்லாமோ போனோம். இப்ப அந்த கால் கை இருக்கு அமைக்கிறது. சரி அப்பா ஆனா கம்யூனிஸ்டுக்கு மெயின் ஆளா இருக்கணும், அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும், சோப்பு துண்டை போட்டு. இப்ப அன்னைக்கே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பரம்பரை கம்யூனிஸ்ட் வச்சியா இருந்திருக்கோம். கேட்டேடா ஆத்தூர்லயும் 10 பேரோட சேர்ந்துக்கிடுவாரு. சேத்தூர்ல வந்து மாறி வேட்பாளர் இருக்கு அந்த ரவுண்டா கட்டி. அது ஒரு 5-6 கிலோட்டாங்க. எப்பவுமே அதான் எல்லாருமே அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிக்காரங்களா? ஆமா. 10 பேர் இந்த கிழடுகளாத்தான் சொல்றாங்க, கிழட்டங்க சொல்ல மாட்டாங்க. இவங்களாத்தான் சேர்ந்து குமரத்தை போடுறோம். உங்க வீட்டுல அப்படி, எங்க வீட்டுல இப்படி அப்படின்னு பேசுறது. யாரும் வந்தா சரி அங்க மாறுங்கிறது வருவாங்க. பூவதி வந்தாங்கன்னா அப்பா அங்கன்னா அப்பா மாறுங்கள் இருக்காரு கூட்டிட்டு வா அப்படிம்போம். சரி நீ அப்போ நீ ஓட்டு போட, நீ இப்ப யாருக்கு ஓட்டு போடுவ? உனக்கு சேத்தூர் ஓட்டு இருக்கு, நீ யாரு போடு? ரெட்டலை போடியா, உதயசூர் போடியா, விஜய் போடுவியா? விஜய்க்கெல்லாம் போட மாட்டேன். ஏன் விஜய் போட மாட்டா? அவன் துட்டா இருக்க. அவன் துட்டு கொடுத்தானே, அன்னைக்கு துட்டு கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. சொல்லு புரியுதா? துட்டு கொடுத்து அவங்க கூட யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய்க்கு போடுவியா போட மாட்டியா? துட்டு எல்லாம் கொடுக்க மாட்டாரு விஜய். உதயசூரியன் துட்டு கொடுப்பாங்க, எம்ஜிஆர் கட்சி ஏடிஎம்க்கு துட்டு கொடுப்பாங்க. விஜய் கட்சியில ரூபா கொடுக்க மாட்டாங்க. ரூபா கொடுத்தா வாங்கிக்கணும், ஆனா ஓட்டு யாரு போடுவ? யாருக்கு போடுறான்னு சொல்லு. நீ சொல்லு, உனக்கு சொல்லு. இப்ப நான் சொன்னோம்ல ரெட்டலைக்கு போடலாம். ரெட்டலைக்கு துட்டு கொடுத்தா நல்லதா? 2 பேரும் துட்டு கொடுத்தா துட்டு வாங்கிக்க. யாருக்கு ஓட்டு போடுவ? இப்படி திருப்பி சொன்னா ரெட்டலை சொன்னா யாரு போடுவா? போட்டதுக்கு இருக்குல்ல. இப்ப யாரு போடுவா? புதுசா யாரு போடுவா? 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இப்ப யாரு போடுவா? விஜய் போடுவியா? சரி யாருக்கு உனக்கு பிடிச்சிருக்க? விஜய் பிடிக்குமா? விஜய் பிடிக்கும், விஜயகாந்த் பிடிக்குமா? விஜயகாந்த் பொண்டாட்டி ஜெயலலிதா படல நிக்கா, அதான கருணாநிதி படல நிக்கா. விஜயகாந்த் பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும்னா? சரி இப்ப டிவில 24 மணி விஜயகாந்த் படம் பாக்குறதா வேலை, வேறே கிடையாது. 24 மணி நேரமும் போட்ட படமே போடுதாண்டா. போட்டதே தான் போடுதான். நாசமிச்சான், காந்தி பந்தமன், அலெக்சாண்டர், நிறைய படமா போட்டுக்கிட்டு இருக்கான். விஜய் படம் பாத்திருக்கியா? விஜய் படம் பாத்திருக்கியா? விஜயகாந்த் விஜய் விஜயகாந்தா? விஜய் விஜய் தளபதி பாத்திருக்கியா? சரி அவருக்கு என்ன படம், என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுவ? அவரு சின்ன வந்து விசில். ஆமா விசில் சின்னம். உதயசூரியன், ரெட்டலை, விசில், விவசாயி, நாம் தமிழர் கட்சி. கலப்ப வச்சுட்டு வருதுதான். அது வந்து விஜய் சீமாங்கட்சி கலப்ப வச்சுட்டு அல்ல கலப்ப வச்சுட்டு வருது. இவன் பாட்டுல வரும். கலப்ப வச்சுட்டு வராங்க. சிவப்பு துண்டு, சிவப்பு மஞ்சள். சிவப்பு துண்டுல வேற